கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான புகார் மீது மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விசாரணை நடத்த கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக ஆளுநர் நில புகார் மீது விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருந்தார். அதற்கு எதிராக தற்போது சித்தராமையா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த பிற்பகல் நடைபெற்றது. சற்று முன்னர் அந்த வழக்கினுடைய வாதங்கள் முடிந்த போது வழக்கு 29ஆம் தேதிக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமானது ஆளுநர் அளித்த பரிந்துரையின் மீதான புகார் மீது விசாரணை நடத்தவோ உத்தரவுகள் பிறப்பிப்பதற்கோ இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அபிஷேக் சிங்வி முதலமைச்சர் சித்தராமையா தரப்பில் ஆஜராகி வாதிட்டார். அதாவது ஏற்கனவே மாநில அமைச்சரவை இந்த புகார் தொடர்பாக விசாரித்து விரிவான ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அளித்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரை என்பது ஏற்கக்கூடியதல்ல. தனி நபர் ஒருவர் அளித்த புகாரின் மீது அவசர கதியில் ஆளுநர் இந்த விசாரணைக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். அதாவது அமைச்சரவின் முடிவுக்கு எதிராக ஒரு முடிவை ஆளுநர் எடுத்திருப்பது சரியானது அல்ல. அதற்கு எந்தவித காரணத்தையும் ஆளுநர் தெரிவிக்கவில்லை என்பதையும் முன்வைத்து அபிஷேக் சிங்வி வாதங்களை முன்வைத்தார். இதற்கு ஆளுநர் தரப்பில் ஒன்றிய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கு தற்போது 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை விசாரணை நீதிமன்றம், அதாவது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் எந்த விசாரணைகள் நடத்துவதற்கோ உத்தரவுகள் பிறப்பிக்கவோ கூடாது என்று இடைக்கால தடையை தற்போது உயர்நீதிமன்றம் விதித்திருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்.